ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்க ட்ரீம்ஸ் ஆஃப் ஃபைன். நான் உங்கள் டஸ்கிடா. இன்றைக்கி நம்ம அவங்களோட கிரிம்சன் நோ லண்டர் பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இந்த எஃப்எஃபோட வில்லி, அதாவது அந்த கில்லர், அது ஒயன் தான் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணியிருப்பேன். ஒயன் ஜே கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பா, அதோடு முடிச்சுருந்தேன். ஸோ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு கிளவராக இருக்க ஹை கிரேட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஷுகா, தேவ், அவங்க 2 பேராலையுமே இந்த ஒயனோட மேனிப்புலேஷனை புரிஞ்சுக்க முடியல. தேவங்க அன்னைக்கு அந்த அளவுக்கு பதறி போனான். பாவம், அவங்களுக்கு தெரியல அது எல்லாமே என்னோட பிளான்னு. ஒயன் எல்லாம் ஓகே, ஆனால் நீ நேற்று எதுக்காக ஜிம்மில் அந்த மாதிரி பண்ண சொன்ன? தேவையில்லாமல் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ட்ரக்கு கொடுத்து அவங்கள மயக்கமாக வச்சு, தேவங்க வேற கால் பண்ணி இங்கே அந்த கில்லர் ஒன்று தேடி வந்திருக்கான், உன்னை கொலை பண்ண போகிறான், அதே இதுன்னு சொல்லி அவனை இங்கே வர வச்சு அவன் முன்னாடி மயங்கின மாதிரி நடிச்சு, இப்போ அவன் இன்னும் அதிக கோவத்தோடு அந்த கில்லரை தேடணுன்னு தீவிரமான முயற்சியில் இறங்கிட்டான். இது அவனை நமக்கு எதிராக நம்மளே டிகர் பண்ணி விடுற மாதிரி இருக்கு வாயன். ஒரு வேளை இந்த கோவத்தில் அவன் இன்னும் இந்த ப்ராப்ளமில் சீரியஸாக இறங்கி இந்த கேஸை கண்டுபிடிக்கிறேன்னு போனான், அது நமக்கு தானே டேஞ்சர். எதுக்காக இந்த மாதிரி பண்ண சொன்ன? எனக்கு புரியல ஜே. நான் இதை பண்ண சொன்னதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்ன ரீசன்? ஜே, நீ ஷுகாவையும் தேவங்கையும் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு இருக்க, அதான் பிரச்சனை. அவங்க இங்கே நம்ம முன்னாடி இருக்க மாதிரி எப்போவுமே இருக்க மாட்டாங்க. நீ தான் சொல்லியிருக்கல, அவங்க ஒரு கேஸில் இறங்கிட்டான், அந்த கேஸில் அவங்க எந்த அளவுக்கு சீரியஸாக இருப்பாங்கன்னு. அப்படி இருக்க 2 போலீஸ் ஆஃபீஸரையும் நம்மளால் ஈஸியாக ஏமாற்ற முடியாது. ஒரு சில விஷயத்தில் அவங்கள ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணலாம், ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப நாளைக்கு இப்படியே நடிச்சிட்டு இருக்க முடியாது. அவங்க என்னை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க? அந்த கில்லரை பார்த்தா ஒரே வீக்னஸ் நான் தான். அந்த கில்லரால் என்னோடய உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் இவங்கையும் தேவங்கும் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சுருக்காங்க. அப்படி இருக்கப்போ அந்த கில்லர் என்னை தேடி வராமையே இருந்தா ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கும் டவுட் வரும். இவ்வளோ நாள் அது எதுவுமே, பட் கொலை அதிகமாக நடக்க அவங்க கண்டிப்பாக அந்த விக்டிம்ஸை தேடுவாங்க. அதே டைம் அந்த கில்லர் ஏன் ஹை வீக்னஸாக இருக்க என்ன இன்னும் தேடி வராமல் இருப்பான்ற டவுட் கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். அதனால தான் நான் ஜிமினை நேற்று அந்த மாதிரி பண்ண சொன்னேன். ஜிமின் மூலியமாக அவங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுக்க சொல்லி அவங்க 2 பேரும் மயக்கமானதுக்கப்புறம் அந்த கதவை தட்ட சொன்னேன். அந்த டைமில் தேவங்க கால் பண்ணி அவங்கக்கிட்ட அந்த கில்லர் என்னை கொல்ல வராங்கிற மாதிரி அழுது நடித்தேன். அதே மாதிரி ஜிமினை தேவங்க வாய்ஸில் பேச சொன்னேன். அது அந்த கில்லர் ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு மும்முரமாக இறங்கணுங்கிறத அவங்களை புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான். தேவங்க என் மேலே ரொம்பவே சீரியஸாக இருக்கான். அப்படி இருக்க இந்த சுச்சுவேஷனை நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கணும். அதனால தான் நேற்று தேவங்கிட்ட அந்த மாதிரி அழுது நடித்தேன். அவன் என்னை தேடி வரப்போ மயக்கமான மாதிரி கீழே விழுந்து கிடந்தேன். அவன் என்னை பார்த்தப்போ எந்த அளவுக்கு பயந்து துடிச்சான் தெரியுமா? உண்மையாகவே அந்த கில்லர் என்னை ஏதோ பண்ணிட்டானோன்ற ஒரு பயம் அவன் கண்ணில் என்னால் நல்லா பார்க்க முடிஞ்சுது. எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த பதட்டமே குறைஞ்சிது. அது வரைக்கும் பானிக்லேயே தான் இருந்தான். அந்த இன்சிடெண்ட்டில் ட்ரிகர் ஆகி தான் இப்போ அந்த கில்லரை கண்டுபிடிச்சே ஆகணும்னு அவன் பயங்கர வெறித்தனமாக அந்த விஷயத்தில் இறங்கியிருக்கான். பட் இது நம்மளுக்கு ஒரு ட்ராபேக் தானே வாயன். அவன் ட்ரிகர் ஆகி இன்னும் வேகமாக அந்த கேஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவான். இதனால் நமக்கு தான் பெரிய பிரச்சனையாகும். இல்லை, அந்த மாதிரி நீ யோசிக்கிறது தான் தப்பு. ஒரு மனுஷன் தெளிவாக யோசிக்கிறப்ப தான் அவங்களால கரெக்டான டைரக்ஷனில் போக முடியும், தெளிவான முடிவை எடுக்க முடியும். அதுவே ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரீம் கோபத்தில் ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்னா அது எப்போவாக இருந்தாலும் தப்பான வழியில் தான் போகும். அவங்களால கண்டிப்பாக அவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அதை செய்யவே முடியாது. தேவங்க இது வரைக்கும் அந்த கில்லரை தேடிட்டு இருந்தது அவனால் இன்னும் யாரோ சாகக்கூடாது
அவன் பண்ணிட்டு இருக்க க்ரைமை நிறுத்தணுன்றதுக்காக. ஆனால் இப்போ அவன் தீவிரமாக அந்த கில்லரை தேட இறங்குனது எனக்காக. எனக்கு ஏதோ ஆயிடுமோன்ற பயத்தினால. அந்த கில்லர் என்னை கொண்டுடுவானோன்ற பயம் தேவங்குள்ளே வந்துருச்சு. அதனால தான் அவன் இந்த விஷயத்தில் ரொம்பவே தீவிரமாக இறங்கியிருக்கான். என் மேலே இருக்க காதல் அவனை கண்டிப்பாக இன்னுமே கோபமாக்கும். அவன் அந்த கோபத்தில் கண்டிப்பாக தப்பு பண்ணுவான். அவனால் ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. கண்டிப்பாக அந்த கில்லரையும் அவனால் ஒழுங்காக தேடவே முடியாது. இது நமக்கு ரொம்ப ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம். அதே டைமில் அந்த கில்லர் இப்போ தேடி வந்திருக்கான்ற ஒரு விம்பத்தையும் அவங்க முன்னாடி காமிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இவங்க கண்டிப்பாக நம்புவான் நான் ஒரு ஐ விட்னஸ். எங்கே நான் வாயை திறந்துட்டா அந்த கில்லர் மாட்டிக்குவானோன்னு பயப்படுறான். அதனால தான் என்னை கொல்ல வந்திருக்கான். ஸோ அன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட்டாக சாலிடாக அவங்களுக்கு என்னால் ஞாபகப்படுத்த முடியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கில்லரை பிடிக்கிற துருப்புச்சீட்டுனா அது அப்படியே அவங்க மைண்டில் மெயின்டைன் ஆகும். ஸோ எந்த இடத்துலையும் என் மேலே எந்த சந்தேகமும் வராமல் இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் செய்ய வேண்டிய வேலையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்காக தான் நான் எல்லா ரிஸ்கையும் எடுத்துகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஜே கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கேட்ட ஜே, நீ மட்டும் எப்படி தான் இந்த மாதிரியெல்லாம் பிளான் போடுறியோ சத்தியமாக தெரியல. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ யோசிச்சு பண்ணிகிட்டு இருக்க, அது எனக்கு புரியுது. பட் இதனால் தேவம் ஹர்ட் ஆவான்னு நினைக்கிறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நீ அப்போது உன்னை லவ் பண்ணலையா அவன்? ஜே, நீ ஷுகாவை லவ் பண்ணுற. நீ அங்கே போனது அவங்கள ஸ்பை பண்ணுறதுக்காக தான். போன இடத்துல நீ அவனை லவ் பண்ண ஆரம்பித்த அது உன்னோட பர்சனல், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தேவங்களோட விஷயத்தில் நீ தலையிடாத. இல்லை வயன், நம்ம என்னதான் இது நம்மளோட நோக்கத்துக்காக பண்ணாலும் இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் தேவம் ஹர்ட் ஆவான். அதை இதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை நீ யோசிச்சுக்கோ வயன். ஏன்னா இந்த உண்மை தெரிய வரக்கூடாது. ஒரு வேலை தேவனுக்கு இந்த உண்மை தெரிய வந்தா அவன் கண்டிப்பாக அதை தாங்கிக்க மாட்டான். நான் இப்போவே சொல்லிட்டேன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட டிசிஷன் தான் வயன். இந்த விஷயத்தில் என்ன நடந்தாலும் நாளைக்கு அதை நினச்சி நீ தான் ரெக்ரெட் பண்ணுவ. நான் இப்போவே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜே அங்கேருந்து போயிடுறா. பட் வயன் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. அவ்வளோ சைலண்டா அவளோட வேலையை தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஜிமின் வந்து என்கிட்ட பேசுகிறான். சீனியர், டாக்டர் கால் பண்ணாங்க, நீங்கள் நாளைக்கு அங்கே போகணும். நீங்கள் மட்டும் தனியாக போகிறீங்களா இல்லை நானும் உங்கள் கூட வரணுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஜிமின், அதை நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீ என்னை கூப்பிட்டுட்டு போய் அங்கே ட்ராப் பண்ணு. டைம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கிறது சரியில்லை. எப்போ வேணால் தேவங்க என்னை தேடி வருவான், நான் அங்கே சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்கிறா. ஜிமினும் ஒயனை கூப்பிட்டுட்டு போய் எங்கே பிக்கப் பண்ணாலும் அதே இடத்துல ட்ராப் பண்ணுறான். இப்போ ஒயன் பொறுமையாக அந்த வால்கிட்ட போய் அந்த சிவரை ஏறி குதிச்சு அவள் பால்கனியில் கட்டி வச்சிருக்க அந்த கயிறு பிடிச்சி மேலே ஏறி அவளோட ரூமுக்கும் போயிடுறான். போயிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பொறுமையாக அவளோட ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வரா. இப்போ ஸ்டெப்ஸ் இறங்கி பொறுமையாக ஹாலுக்கு வரா. ஹாலில் ஜே உட்காந்துட்ருக்கா. ஜேவை பார்த்துட்டு வயன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவளும் வந்து அந்த சோஃபாவில் உட்காரா. 10 minutes லேட்டர் அந்த வீட்டோட டோர் ஓப்பன் ஆகுது. வெளியே இருந்து ஷுகாவும் தேவங்க வராங்க. வயன் எந்திரிச்சு போய் அவங்க 2 பேருக்கும் ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறா. அவங்களும் அதை வாங்கிட்டு சைலண்டாக சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க 4 பேரும் இப்போ ரேண்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு எல்லாரும் எந்திரிச்சு அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இப்படியே ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஷுகா அவனோட கேபினில் உட்காந்துட்டு அந்த கேஸ் ஃபைலை தான் படிச்சுட்டு இருக்கான். ஷுகாக்கு இது வரைக்கும் எத்தனையோ கேஸ் பார்த்துருப்பாரு. ஆனால் இந்த கேஸ் பெரிய தலைவலியாக இருக்கும். ரொம்பவே ஹைப்பர் டென்ஷனில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த கேஸை என்றைக்கு கையில் எடுத்தாங்களோ அப்போதுலேருந்து இந்த கேஸ் ரொம்ப பெரிய பசிலாக இருக்குது. அவங்களால ஒரு சின்ன க்ளூ கூட கண்டுபிடிக்க முடியல.
அந்த கில்லர் ரொம்பவே கிளவராக வேலை பார்த்துட்டு இருக்கான்னு ஷுகாக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. பட் அதே டைம் ஷுகாக்கு இப்போதான் ரொம்பவே வியர்டாக ஃபீல் ஆகுது. வேற யாரும் இல்லை, வயன் தான். என்னதான் வயனை ஒரு ஹை வீக்னஸாக கூப்பிட்டு வந்து வைக்க சொன்னது ஷுகாவாக இருந்தாலும் ஷுகாக்கு வயன் மேலே அப்பப்போ ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. அது வயனோட ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அவரோட பிஹேவியராக இருக்கட்டும், எல்லாமே ஷுகாக்கு ஒவ்வொரு சில டைம் வியர்டாக தான் இருக்கும். வயன் என்னதான் சாஃப்டாக ஹம்பிளாக அவங்க முன்னாடி ஆக்ட் பண்ணாலும் ஷுகாக்கு ஒரு சில டைம் அவளோட ஒரிஜினல் கேரக்டர் ரொம்பவே நல்லா சென்ஸ் ஆகும். அதுக்குன்னு அவள் தான் கில்லர்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா இல்லை, வயன்கிட்ட ஏதோ ஒரு வியர்னஸாக அவரால் ஃபீல் பண்ண முடியுது. பட் அது என்னங்கிறது எக்ஸாக்டாக அவருக்கு தெரியல. பட் அதே டைமில் வயன் அந்த கேஸில் ஐ விட்னஸ். அந்த கில்லர்னால வயனுக்கு அந்தளவுக்கு பெருசாக ஏதோ த்ரெட் வரல. அதுவும் ஷுகாவை ரொம்பவே குழப்பிட்டு இருக்கு. இது கடையில் ஷுகா வயனை பற்றி கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாரு. பட் அவர் என்னதான் இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் சரி, வயன் என்ன சொன்னாலும் அந்த டீட்டெயில்ஸ் ஃபிட் அண்ட் பர்ஃபெக்டாக அவர்கிட்ட இருக்கு. பட் ஷுகாக்கு இதுதான் பெரிய சந்தேகமே. ஒருத்தவங்க தன்னை பற்றி கொடுத்த டீட்டெயில்ஸ் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறத அவரால் ஏற்றுக்கவே முடியல. பிகாஸ் ஒரு சில விஷயங்கள்ல எது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுதான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். அந்த ஒரு விஷயம்தான் ஷுகாவை பயங்கரமாக போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கு. பிரியாவை எந்த பாயிண்டில் ஜட்ஜ் பண்ணுறதுன்னே அவரால் புரிஞ்சுக்க முடியல. அவருக்கு அது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் வயன்கிட்ட ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸாக அவரால் ஃபீல் பண்ண முடியுது. பட் அது என்னங்கிறது எக்ஸாக்டாக அவரால் புரிஞ்சுக்க முடியல. இந்த விஷயத்த வயனுமே சென்ஸ் பண்ணியிருப்பா. ஷுகா தன்னோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நோட் பண்ணுறாரு, தன்னோட பிஹேவியரை செக் பண்ணிட்டு இருக்காருன்னு வயனால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. வயன் லைட்டாக ஸ்மிக் பண்ணிட்டு, நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் உங்களால் என்னோட ஒரிஜினல் ஃபேஸை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது ஷுகா. அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்ட்குள்ளேயே திங்க் பண்ணிட்டு சைலண்ட் ஆகிடுறான். இப்படியே தான் கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்கும். தியோங் வயனுக்கு கால் பண்ணுறான். வயன் அந்த கால் அட்டென்ட் பண்ணிவிட்டு தியோங்கிட்ட நானுமா பேசியிருக்கா. அப்போ தியோங், வயன் நான் வரக்கு இன்னும் ஒரு 30 minutes ஆகும்டா. சாரிடா, ஷுகாவும் ஜீவும் வேறு வெளியே போயிருக்காங்க. இந்த டைமில் உன்னை வேற நான் தனியாக விட்டுருக்கேன். உனக்கு ஏதாவது பயமாக இருக்கா என்ன? தியோங், நான் என்ன குழந்தையா? நான் ஏன் பயப்பட போகிறேன்? இது நம்ம வீடு. சுற்றி தான் அத்தனை பேர் எனக்கு ப்ரொடெக்ஷனுக்காக இருக்காங்கல்ல. அப்படி இருக்கப்போ நான் ஏன் பயப்பட போகிறேன்? இல்லை வயன், எனக்கு என்னன்னு தெரியல, இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கு. ஏதோ தப்பாக நடக்க போதும்னு தோணிகிட்டே இருக்கு வயன். நான் அதுக்கே சீக்கிரம் வரணும்னு நினச்சேன். ஆனால் ஜேவும் ஷுகாவும் வெளியே போகிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்துருச்சு. நான் இருந்த அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வர முடியும். ஒரு 1/2 ஆகும்டா. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர ட்ரை பண்ணுறேன். உனக்கு ஏதாவது வேணுமா? நான் ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா? ஐயோ தேவம், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஆனால் எனக்கு ஒரு ஹெல்ப். என்ன வயன், என்ன பண்ணணும் சொல்லு. எதுக்கு ஹெல்ப்லாம் சொல்லிட்டு இருக்க? அது எனக்காக லைப்ரரி போயிட்டு நான் சொல்கிற ஒரு புக்கை மட்டும் கொண்டு வரியா ப்ளீஸ்? சரி, என்ன புக்கு? நான் புக்கோட நேமும் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன். நீ அதை மட்டும் வாங்கிட்டு வா போதும். சரி வயன். ஓகே தேவம், பாய். பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காலை கட் பண்ணிட்டாங்க. இப்போ வயன் ஏதோ திங்க் பண்ணிட்டு அவளோட மொபைல் எடுத்து ஜெமின்க்கு கால் பண்ணுறா. அவள் கால் பண்ணி ஒரு 15 minutesலேயே ஜெமின் வயன் இருக்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். அந்த வீட்டோட வாசலில் ஆஸ் யூஷுவல் 4 போலீஸ் வயனோட ப்ரொடெக்ஷனுக்காக இருக்காங்க. இப்போ ஜெமின் அவன் போட்டுட்டு இருந்த பிளாக் கலர் ஹுடியை அவனோட தலைக்கு போட்டுட்டு முகத்தில் ஒரு மாஸ்கையும் போட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். அவன் உள்ளே வர்றத அந்த போலீஸ் ஆஃபீஸரில் ஒருத்தர் நோட் பண்ணிட்டாரு. அவர் வேகமாக கத்திக்கிட்டு ஜெமின் கிட்ட வரப்போ ஜெமின் அவன்கிட்ட இருந்த குளோரோஃபார்ம் ஸ்ப்ரேவை அவரோட முகத்துலேயே அடிச்சு விட்டுட்டான். அந்த போலீஸ் ஆஃபீஸர் அங்கேயே மயங்கி விழுந்துட்டாரு. அதே மாதிரி மீதி இருக்க 3 பேருக்கும் அந்த ஸ்ப்ரேவை அடிச்சு விட்டுடுறான்.
அவங்க 3 பேரும் அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. இப்போ ஜிமின் பொறுமையா போய் அந்த டோரை நாக் பண்றான். வயனும் வந்து அந்த டோரை ஓப்பன் பண்றான். ஜிமினை பார்த்துட்டு வயன் உள்ள கூப்பிடுறான். ஜிமினும் உள்ள போறான். இப்போ வயன் நேரா ஜிமினை அவளோட ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறா. ஜிமினும் இப்போ அந்த ரூம்குள்ள வந்துட்டு வயனை பார்த்து கேட்குறான், சீனியர் எதுக்கு நீங்க வர சொன்னீங்க? ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். அதுக்கு வயன், ஒரு நிமிஷம் இரு ஜிமின், வேற அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கபோர்ட் கிட்ட போய் அந்த டோர் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஜிமின் கிட்ட வரா. ஜிமின் கிட்ட அந்த கத்தியை கொடுக்குறான். ஜிமினும் கன்ஃபியூஸ்டா அந்த கத்தியை கையில் வாங்கி பார்த்துட்டு இருக்கான். இது எதுக்கு சீனியர் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வயனை பார்த்து கேட்குறான். அதுக்கு வயன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ஜிமின், யுகாக்கு என் மேலே லைட்டாக டவுட் வந்துருச்சு. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமின் ஷாக்காக கேட்குறான். அதுக்கு வயன், ரொம்ப ஷாக் ஆகாது, அவனுக்கு பெருசாக டவுட் வந்துருச்சா அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் ஷுகாக்கு என் மேலே லைட்டாக ஒரு டவுட் வந்திருக்கு. இது எப்படியே விட்டா அவன் கண்டிப்பாக இதில் தீவிரமாக இறங்கினான்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவான். இந்த விஷயத்தில் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ அதனால் அதுக்கு என்ன பண்ணலாம் சீனியர் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வயனை பார்த்து கேட்குறான். அதுக்கு வயன், அந்த கத்தியால் என்னை கொத்து ஜிமின் அப்படிங்கிறா. ஜிமின்க்கு அது கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆகுது. ஒரு மாதிரி வியர்ட் ஐஸோட, சீனியர் என்ன சொல்கிறீங்க, உங்களை குத்தணுமா, என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா சீனியர் உங்களுக்கு, இதனால உங்களுக்கு தான் ஹர்ட் ஆகும், உங்களை போய் என்னால் முடியாது, இந்த பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அந்த கத்தியை கீழே போட்டுட்டான். வயன் அதை எடுத்துட்டு, ஜிமின் எனக்கு புரியுதா இல்லையா, ஷுகா இந்த விஷயத்தில் சீரியஸாக இறங்குறதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணணும், இல்லைனா அவள் இதில் டீப்பாக இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம 3 பேரையும் கண்டுபிடிச்சிடுவான். இதனால் எனக்கு பிரச்சனை வந்தால் அது எனக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் இதில் மாட்டினா நீயும் ஜீவும் சேர்ந்து மாட்டுவீங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த கத்தியை வச்சு நீ என்னை ஹர்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக இதில் நான் ஈஸியாக டைவர்ட் பண்ணிடுவேன். அதனால தான் சொல்கிறேன் ஜிமின், நீ எதுவும் யோசிக்காத, நானே தானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வயன் மறுபடியும் அந்த கத்தியை ஜிமின் கையில் வச்சு திணிக்கிறா. ஆனால் ஜிமின் முடியாதுன்னு அவன் தலையை ஆட்டிட்டு நிற்கிறான். வயன் இதுக்கு மேலே பொறுக்க முடியல. அதனால வயனே அந்த கத்தியை கையில் வாங்கி அவளோட வயிற்றுல அவளே குத்திக்கிறான். வயன், உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, என்ன, ஐயோ முதல்ல அந்த கத்தியை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வயனோட வயிற்றுல இருந்து அந்த கத்தியை பொறுமையா எடுக்கிறான். ஐயோ வயன், எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க, ஐயோ எவ்வளோ பிளட் போகுது, வயன் உங்களுக்கு என்ன பைத்தியமா வயன், நீங்க வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம், வயன் இப்படி இருந்தா நிறைய ப்ளீட் ஆகுது வயன். ஜிமின் சைலண்டா இரு ஜிமின், எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். வயன், என்ன வயன் இப்படி லூசுத்தனமா பண்ணி வச்சிருக்கேன், வயன் ப்ளீட் ஆகுது வயன், ஏதாவது ஆச்சுதான் என்ன வயன் பண்றது, நீங்க முதல்ல வாங்க போகலாம், ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க வயன். ஜிமின், இப்போ நீ என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் நீயும் இந்த ப்ராப்ளமை மாட்டணும்னு நினைக்கிறியா, மரியாதையா இங்கேருந்து போ, நான் பார்த்துக்கிறேன். ஐயோ உங்களை எந்த நிலைமையை விட்டுட்டு போகிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா, ஜிமின் நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னேன், தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத, நீ இங்கேருந்து போ, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், அண்ட் சும்மா தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, நீ எதுவும் பண்ணலை, என்ன நானே தான் குத்திக்கிட்டேன், இங்கேருந்து போ, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, தேவங்க எப்போ வேணாலும் இங்கே வருவான், போ, எல்லாம் வயனுது போன்னு சொன்னேன். ஜிமினாலையும் எதுவுமே பேச முடியல. ஆனால் ஜிமின் கண்ணிலேருந்து பயங்கரமாக தண்ணி வந்துட்டு இருக்கு, அழுதுகிட்டே இருக்கான். ஆனால் வயன் அவனை திட்டி அங்கேருந்து அனுப்பிடுறான். ஜிமினும் அங்கேருந்து வந்தது யாருக்குமே தெரியாத மாதிரி சைலண்டாக அங்கேருந்து போயிடுறான். இப்படியும் ஒரு 15 minutes ஆகுது.
வயனால முடியல, அவளுக்கு பயங்கரமா ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. அவளோட வயிற்றுல கையை வச்சு டைட்டாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டே அந்த பெட்டுக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கா. இப்போ தேவங்க ரொம்ப ஜாலியாக வந்து வயனோட டோர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ரூம்குள்ளே போகிறான். ஒயன் ஒயன் என்ன பண்ணிட்டு இருக்க? நீ கேட்ட புக்கை வாங்கிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்த தேவங் இப்போதான் அங்கே இருக்க ஒயனை பார்க்குறான். ஒயன் உட்காந்துட்டு இருந்திருப்பான். ஆனால் ப்ளீட் அதிகமாக ஆகிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு டிஸியாக ஃபீல் ஆகி மயங்கி விழுந்திருப்பா. தேவங்க்கு ஒயனை அப்படி பார்த்ததும் மூச்சே நின்று போன மாதிரி இருக்கு. வேக வேகமாக கையில் வச்சு இந்த புக்கை போட்டுட்டு ஒயன் கான்ஷியஸ்லேயே இல்லை, அவளுக்கு பயங்கரமாக ப்ளீட் ஆகியிருக்கு. அவள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஒரே ரத்த கரையாக இருக்கு. தேவங்க அதை பார்த்ததும் பயங்கர அழுகையாக வருது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தேவங்க ஒயனை பிரைடல் ஸ்டைலில் அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். நேராக கூட்டிகிட்டு போய் அவனோட காரில் பேக் சீட்டில் படுக்க வச்சுட்டு வேகமாக காரை டிரைவ் பண்ணி சிட்டியில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் சீட்டில் இருக்க வயனை அவனோட கையில் தூக்கிட்டு வேக வேகமாக உள்ளே ஓடுறான். உள்ளே போயிட்டு வயனை அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறான். எமர்ஜென்சி வார்டில் வயனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. தேவம் வெளியே நின்று என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தவச்சிட்டு நிற்கிறான். தேவம் காரில் வரப்பவே ஜேக்கும் சுகாக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். இவங்க வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸில் ஜேவும் சுகாவும் அங்கே வந்துடுறாங்க. தேவம் இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அங்கே வந்த சுகாவும் ஜேவும் தேவங்களோட ஸ்டேட்டை பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்போ சுகா தேவங்கிட்ட கேட்குறாரு, தேவம் எனக்கு என்னடா ஆச்சு? கால் பண்ணி என்னென்னமோ சொல்கிற, பத்திரி போய் இங்கே வந்திருக்கோம், என்னதான் ஆச்சு வயனுக்கு அப்படிங்கிற மாதிரி சுகா தேவம் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு தேவம், எனக்கு தெரியல, நான் நீங்கள் 2 பேரும் வெளியே போனதுனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கு, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு ½ an hour லேட்டாக வரேன்னு அவளுக்கு கால் பண்ணி பேசணும். என்கிட்ட அப்போ கூட நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருந்தான். அவள் ஏதோ புக்கு வேணும்னு கேட்டான். லைப்ரரிக்கு போய் அவள் கேட்ட மாதிரி அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவளை பார்க்கலான்னு வந்தேன். ரூம் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா ரத்த வெள்ளத்தில் கிடந்தான். பார்த்து நொடி செத்து போயிடலாங்கிற மாதிரி இருந்துச்சு. அவளை பத்திரி போய் தூக்கிட்டோம், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ உள்ள அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. என்ன ஆச்சு ஏதாச்சு எதுவுமே தெரியல, பைத்தியக்கார மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு ½ an hour முன்னாடி என்கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருந்தான். நான் வந்து பார்க்குறப்போ இந்த நிலைமையில கிடக்குறான். என்னால முடியலையா? அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவன் எவனா இருந்தாலும் என்னால மன்னிக்கவே முடியாது. என்னால பார்க்க முடியலையா? அவ கான்சியஸே இல்லை. அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன ராங் பண்ணுவேன்? எனக்கு அவள் வேணும். அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. எனக்கு அவள் வேணும். எந்த ஒரு சுச்சுவேஷனையும் என்னால் அவளை இழக்க முடியாது. எனக்கு அவள் வேணும் அப்படிங்கிற மாதிரி தேவங்க சுகாவை கட்டி பிடிச்சிட்டு அழுத்திட்டு இருக்கான். சுகா பொறுமையாக தேவங்க கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஜெய் இதெல்லாத்தையும் சைலண்டாக பார்த்துட்டே இருக்கா. அவளும் தேவங்களுக்கு கம்ஃபர்டிங்காக நிறைய விஷயம் சொல்கிறா. பட் இருந்தாலும் தேவம் அழுகிறத நிறுத்தவே இல்லை. அவன் மொயனை பார்க்குற வரைக்கும் இப்படியே தான் அழுதுட்டு இருப்பான்னு அவங்களும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக விட்டுட்டாங்க. இப்படி ஒரு 1 hour கழிச்சு அந்த எமர்ஜென்சி வார்டிலேருந்து டாக்டர் வெளியே வராங்க. டாக்டர் பார்த்ததும் தேவங்க வேக வேகமாக அவங்கக்கிட்ட போயிட்டு, டாக்டர் என்னாச்சு? இவன் எப்படி இருக்கா? அவள் சேஃபாக இருக்காள், அவளுக்கு இன்னும் ஆகலைல்ல, சொல்லுங்க டாக்டர் அப்படிங்கிற மாதிரி தேவங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த டாக்டர், காம் டவுன் மிஸ்டர் கிம், ஒன்றும் இல்லை, அவங்க இப்போ சேஃபாக தான் இருக்காங்க. கத்தி கொத்து கொஞ்சம் பலமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. எந்த நர்வ்ஸ்லேயும் எதுவும் ப்ராப்ளம்லாம் ஆகலை. என்ன பிளட் லாஸ் அதிகமாக ஆகியிருக்கு, பேனிக்கில் மயங்கியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. உயிருக்கெலாம் எந்த ஆபத்தும் இல்லை, அவங்க சேஃபாக தான் இருக்காங்க. அவங்கள நினச்சி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. இன்னொரு 1 hourல அவங்க கண்ணு முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்கேருந்து போயிடுறாங்க.
தேவங்க இப்போதான் மூச்சே வந்த மாதிரி இருக்கு. இவ்வளோ நேரம் அவ்வளோ ஒரு சஃபகேட்டான நிலைமையில இருந்திருப்பான். இப்போ எனக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லவே தான் தேவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. இப்போ ஒன்றும் சைலண்டா அங்கே இருக்க அந்த வெயிட்டிங் ஏரியாவில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 1 hour கழிச்சு நர்ஸ் வந்து, சார் நீங்கள் தானே வயனோட அட்டெண்டர் அப்படின்னு கேட்குறாங்க. தேவங்க உடனே எழுந்திரிச்சு, ஆமாம் ஆமாம் சிஸ்டர், நான் தான். அவ எப்படி இருக்கா? சார் பானிக் ஆகாதீங்க, அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க, உங்களை பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க, அதனால தான் உங்களை கூப்பிடலான்னு வந்தேன். நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பதறாதீங்க சார். பேஷண்ட் முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் அது அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அவங்கள பாருங்கள், அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் அங்கேருந்து போகிறாங்க. தேவம் வயனை பார்க்கறதுக்காக இப்போ அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே தான் போகிறாரு. வயன் ரொம்ப சைலண்ட்டாக அந்த பெட்டில் படுத்துட்டு இருக்கான். அவளுக்கு ஐவி போயிட்டுருக்கு. அவளோட வயிற்றில் ஸ்டிச்சஸ்லாம் போட்டு பேண்டேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. தேவங்க இப்போ பொறுமையாக வயனோட பெட்கிட்ட போயிட்டு அங்கே இருக்க சேர் இழுத்து போட்டு அவளுக்கு பக்கத்தில் உட்காராரு. வயனும் தேவங்க பார்க்குறான். அப்போ தேவம், வயன் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா இருக்கல்ல, உனக்கு ரொம்ப வலிக்குதாடா? சாரிடா, நான் உன்னை தனியாக விட்டுருந்துருக்க கூடாது, சீக்கிரம் வந்திருக்கணும்ல, நான் இப்படி நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கலடா, சாரி. இப்போ நான் மட்டும் சீக்கிரம் வந்திருந்தேன்னா உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி தேவன் வயன்கிட்ட அழுத்துட்டு இருக்கான். அப்போ வயன் பொறுமையா அதோட கையை தேவோட கை மேலே வச்சு, தேவம் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் தேவம், பிளட் அதிகமாக லாஸ் ஆனதுனாலையும் பேனிக்னாலையும் தான் மயங்கி விழுந்துட்டா, வேற எதுவும் இல்லை தேவம், நான் நல்லா தான் இருக்கேன், நீ எதுக்கு இந்த மாதிரி எழுதிட்டு இருக்க? உனக்கு என்ன இது சாதாரணமா போச்சா வயன்? நீ எந்த அளவுக்கு பயந்து போயிட்டே தெரியுமா? அன்னைக்கு நீ சாதாரணமா மயங்கி கிடந்ததை பார்த்த உடனே எனக்கு எவ்வளவு பயமா இருந்தது. அன்னைக்கே நான் அவ்வளவு பதறினேன். இன்னைக்கு உன்னை வந்து பாக்குறப்போ ரத்த வெள்ளத்துல கிடந்த வயன், உன்னை அப்படி பார்த்த அந்த ஒரு நிமிஷம் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? என் உயிரே என்கிட்ட இல்லை. எனக்கு உனக்கு ஏதாவது ஆயிடுமோ நான் எந்த அளவுக்கு பயந்து போயிட்டேன் தெரியுமா? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்னடி பண்ணுவேன்? சத்தியமா சொல்றேன், உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் செத்தே போயிருப்போம். தேவம் என்ன பேசுற? எனக்கு ஒண்ணுமே ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். இது ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய அடி கிடையாது தேவம், பெரிய அடி கிடையாது வயன். கத்தியால குத்திட்டு போயிருக்காங்க வயன். என்ன ஆச்சு? யார் என்ன பண்ணா? யாரு வயன் இந்த மாதிரி பண்ணது சொல்லு அப்படிங்கிற மாதிரி தேவங்க வயனை பார்த்து கேட்குறான். அப்பதான் சுகாவும் ஜீவும் உள்ள வராங்க. தேவங்க வயனும் திரும்பி உங்களை பார்க்குறாங்க. உள்ள வந்து ஜேவும் சுகாவும் வயன் கிட்ட வந்து, வயன் இப்போ உனக்கு பரவாயில்லையா? நல்லா இருக்கல? யார் வயன் இப்படி பண்ணா? என்ன ஆச்சு? உன்னை யார் கத்தியால குத்துனது அப்படிங்கிற மாதிரி ஜே கேட்குறா. சுகாவும், ஆமா வயன் சொல்லு, இந்த மாதிரி பண்ணவன் யாரும் நீ பாத்தியா? அவனோட முகத்தை பாத்தியா வயன் அப்படிங்கிற மாதிரி சுகா வயன் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அப்போ வயன், அது அது வந்து சொல்லு வயன், யார் இந்த மாதிரி பண்ணா என்கிட்ட சொல்லு வயன் அப்படிங்கிற மாதிரி தேவன் கேட்குறான். அப்போ வயன், அது அந்த அந்த கில்லர் தான் தேவம் அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்றா. அதை கேட்டுட்டு அவங்க 3 பேரும் ஷோகாவில் பார்த்து கேட்குறாங்க, என்ன சொல்ற? அந்த கில்லர் வந்தானா? எப்படி வயன் அப்படின்னு தேவம் வயனை பார்த்து கேட்குறான். அதுக்கு வயன், தேவம் அவங்ககிட்ட பேசிட்டு காலை கட் பண்ணிட்டு என்னோட மொபைலை மேலே வச்சுட்டு நான் கீழே தண்ணி குடிக்கலான்னு கிச்சனுக்கு வந்தேன். கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. நான் கூட கீழே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் ஏதோ கேட்கறதுக்காக கதவை தட்டுறாங்கன்னு நினச்சி கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த கில்லர் நின்றுட்டு இருந்தான். அவனை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிட்டான். பின்னாடி எல்லா ஆஃபீஸரும் மயங்கி விழுந்திருந்தாங்க. அவன்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நினச்சேன்.
ஸோ இதோட நான் இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போறீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோவை என்னால் கண்டிப்பாக போட முடியும். நானும் எவ்வளோ நாள் தான் அமைதியாக இருக்கிறது சொல்லுங்கள். என்னால் முடியல. என்னோடய எஃபர்ட்காவது கொஞ்சமாவது நீங்கள் ஏதாவது எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணுங்க. அதுவே எனக்கு போதும். ஓகே, பாய்.